வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்ப தமிழ் சினிமாவே ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கு. அதாவது தியேட்டர்கள் புதுசா வர்ற படங்கள் ரிலீஸ் ஆகிறது இல்லாமல் ஃபுல்லா வந்து ரீரிலீஸா இருக்கு. எந்த படமுமே பெரிய அளவு ஓடலை. தொடர்ந்து தியேட்டர்லாம் அதுவும் சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கூட. ஸோ அந்த ஒரு வறட்சியை போக்குறதுக்கு தாய்க்கிழவி படம் வந்திருக்கு. ஸோ தாய்க்கிழவி படத்தை பொறுத்தவரைய டிக்கெட் புக்கிங் நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. 3.5K ப்ளஸ் இன்ட்ரெஸ்டடு, அதுக்கப்புறம் 6.6K டிக்கெட்ஸ் புக்டு இன் லாஸ்ட் 24 hours. அந்த மாதிரி புக்கிங் நல்லா இருக்கு. படத்தை பொறுத்தவரைய ராதிகா வரக்கூடிய ஒரு 35 மினிட் போர்ஷன் வந்து பிரமாதமா இருக்கான் படத்துல. டோட்டல் பிளாஸ்ட் அப்படிங்கிறாங்க. மற்ற நேரங்களில் வந்து அவங்க படுக்கையா தான் இருக்காங்க, உடம்பு முடியாம. ஸோ அந்த மாதிரி தான் கேஸ்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா வந்து கமல் ரெஃபரன்ஸ் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கமல் ரசிகரா சிங்கம்புலி வந்திருக்காரு. அந்த ரெஃபரன்ஸ் பெரிய அளவுல பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டர்ல எல்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் சூப்பர் அப்படிங்கிறாங்க. குறிப்பா அந்த ஆம்புலன்ஸ் சீன்லாம் சூப்பர் அப்படிங்கிறாங்க. உமன் எம்பவர்மெண்ட்டை பேசியிருக்கக்கூடிய ஒரு படம். முதல் படத்திலேயே ஒரு நல்ல கருத்தை நம்ம சிவகுமார் முருகேசன் பிரமாதமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ராஜ்கமலுடைய சிவகார்த்திகேயன் வச்சு சேயோன் படத்தை இயக்க போறாரு. இப்போ இந்த படத்துக்கு நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சி. குறிப்பா கமல் ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை அப்படின்னு சொல்றாங்க. காரணம் கமல் ரெஃபரன்ஸ், அந்த வரக்கூடிய பாடல்கள், இளையராஜா பாடல்கள், கமல் பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்குங்கிறாங்க. இந்த ஒரு வரியில ரைமிங்க எழுதுவாங்கல்ல, அதாவது தாய் கிழவி ஜெய் கிழவி, அதாவது தாய் கிழவி வெற்றி கிழவி அப்படிங்கிறாங்க. வசூல் ரீதியாக நல்லபடியா போகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நேர்மையான அரசியல்வாதிகள் மறையும் போது மக்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவாங்க. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து, அவர் அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது, ஒரு சயின்டிஸ்டா இருந்து ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் அவர்கள். அவர் மறைந்த பொழுது எங்க பார்த்தாலும் போஸ்டர், எங்க பார்த்தாலும் பிளெக்ஸ், மக்கள் வந்து மிகுந்த வருத்தத்தில் இருந்தாங்க. அவர் மேல அவ்வளவு மரியாதை. ஏன்னா அவர் எளிமையாகவும் நேர்மையாகவும் அவர் வந்து இந்தியாவுக்காக உழைத்தார். ஏன்னா இந்தியா வந்து ஒரு அணு ஆயுத சக்தியா உருவாக்கியவர் அப்துல் கலாம். ஸோ அந்த மரியாதை வந்து மக்களுக்கு இருந்தது. முதல்ல வந்து கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்த பொழுது அப்துல் கலாம் அவருடைய இல்லத்துக்கு போயிட்டு தான் தன்னுடைய கட்சியை ஆரம்பிச்சார், மக்கள் நீதி மையம். ஸோ அந்த மாதிரி ஒரு மரியாதை இருந்தது அவர் மேல. அதே மாதிரி நல்லக்கண் அவர்கள் மறையும் பொழுது எல்லாருக்குமே வருத்தம் இருக்கு. அதாவது அவரை பத்தி வந்து நெகட்டிவா வந்து யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அவர் வந்து அவருடைய எளிமை, அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய போராட்ட குணம், இது எல்லாமே அவர் வந்து ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக. அதுவும் கம்யூனிஸ்ட் லீடர்கள் எப்பொழுதுமே சிம்பிளா தான் இருப்பாங்க. அதுலயும் இவரை மாதிரியான ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவர், சுதந்திர போராட்டத்துக்காக 18 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். சிறையில பயங்கரமா கொடுமைப்படுத்தினாங்களாம். ஏன்னா இவர் மூலமா உண்மையை வாங்கணும்ட்டு அவ்வளவு பிரிட்டிஷ் காலத்துல அடி வாங்கியிருக்காரு போலீஸ்ல. அப்படி வந்தவர் நல்லக்கண் அவர்கள். அவரது மறைவுங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தம். கமல் ரசிகர்களுக்கு குறிப்பா பெரிய வருத்தம். போஸ்டர் அடிச்சிருக்காங்க, டாக்டர் கமல்ஹாசனின் அன்புக்கினிய தோழர் நல்லக்கண், சிபிஐ தலைவர் சரிந்தார், பொது உடைமைவாதிகளை பிரிந்தார். பொது உடைமை இயக்கத்தில் வந்து மிக முக்கியமான தலைவர் நல்லக்கண். 101 வயதில் அவர் மறைந்தார் அப்படிங்கிறது வந்து மிகுந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாருக்குமே இழப்பு. அதை வெளிப்படுத்தி இருக்காங்க கமல் ரசிகர்கள். திரைத்துறையில உலகநாயகன் கமல்ஹாசன் 60 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு நாயகனா இருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். அதாவது அவர் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்காரு. சினிமாவில் வந்து அவர் கொடுக்காத ஹிட்டே கிடையாது, அவர் சம்பாதிக்காத பணமும் கிடையாது. திரைத்துறையை அவரை பொறுத்தவரைய அதாவது ஐடி ரைடு அப்படின்னு யாரும் அவர் வீட்டுக்கு வர முடியாது. அதே நேரம் அவர் வந்து எல்லாமே செக்கா தான் வாங்குறாரு, எதுவுமே பிளாக்கா வாங்குறது கிடையாது. அவரை பற்றி சொல்லும் பொழுது ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர் சொன்னாரு, கமல் மாதிரி நேர்மையா ஒரு அந்த துறையில இருந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அவரை பாராட்டி சொல்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேரு. அப்ப விஜய் சொல்றாங்க அதிகமா டாக்ஸ் கட்டுறாரு. அதிகமா டாக்ஸ் கட்டுறது வேற, வருமானத்தை மறைக்காம உண்மையா டாக்ஸ் கட்டுறது வேற. கமல்ஹாசனை பொறுத்தவரை உண்மையா டாக்ஸ் கட்டி அவர் வந்து அந்த ஐடி டிபார்ட்மெண்டாலேயே பாராட்டப்பட்டவர். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அவரை வந்து ஒரு விளம்பர தூதரா வச்சு எல்லாம் ஒழுங்கா டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு அவர் மூலமா ஒரு விளம்பரமே வெளியிட்டாங்க. அந்த அளவு இருந்தாரு கமல்ஹாசன். அவர் எதிர்கட்சியா இருந்தா கூட அவர் மேல கை வைக்க முடியாது. ஆனால் விஜய் வந்து மிகப்பெரிய அளவு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட அந்த நேர்மை இல்லை, அவருடைய வருமானத்தை மறைச்சிருக்காருன்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு. அதுதான் கமல்ஹாசனுடைய சிறப்பம்சம்.
எதா இருந்தாலும் ஒயிட்ல தான் வாங்கணும், பிளாக் மணி வாங்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறவர் கமல். லுக் லைக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஒரு நடிகர் மாதிரியே இருப்பாங்க, அவர் மாதிரியே பாடி லாங்குவேஜ் இருக்கும், அவர் மாதிரியே தோற்றம் இருக்கும், ஹேர் ஸ்டைலு, கெட்டப்பு எல்லாமே இருக்கும். பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கும் மிமிக்ரி ஆர்டிஸ்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்றதை விட டிஃபரன்ஸ். இப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஒரு கமல் சார் மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அப்படியே பேசுவாங்க, கமல் சார் வாய்ஸ் அப்படியே கொண்டு வருவாங்க. கமல் சாரோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ, மற்ற ரஜினிகாந்த், விஜயகாந்த் அந்த மாதிரி அவங்க வாய்ஸ்லாம் பேசுவாங்க. ஆனால் என்னன்னா தோற்றம், இந்த லுக் லைக்னு சொல்றவங்களுக்குரிய தோற்றம், அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்காது. ஆனா இந்த லுக் லைக் இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க அப்படியே இருப்பாங்க. கமல்னா கமல் கதிர்னு ஒருத்தர் இருக்காரு, கிட்டத்தட்ட கமல் மாதிரி இருப்பார். அதான் கமல் மாதிரி அப்படியே சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அதான் லுக் அலைக்னு நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட இருப்பாரு. பட் ஆனா அவருடைய குரலை கேட்டோம்னா அவருக்கும் கமலுக்கு சம்மந்தமே இருக்காது. அதுதான் இந்த இவங்களுக்கு வித்தியாசம்னு சொல்லி கமல் கதிர் அவரே சொல்றாரு, இதுதான் வித்தியாசம். எங்களுக்கு வந்து உடல் அமைப்பு தோற்றம்லாம் இருக்கும், அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் இருக்கும், ஆனா எங்களுக்கு வந்து குரல் அப்படி வராது. மிமிக்ரி ஆர்டிஸ்ட்க்கு குரல் வரும், ஆனா அவங்களுக்கு தோற்றம் அப்படி இருக்காது. ரெண்டுமே சேர்ந்து அமைகிறதுங்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம்னு சொல்லி அவர் ஒரு விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா அந்த லுக்க லைக்கா இருக்கிற சோகம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேனே, ஒரு சிங்கர் இருக்காரு, அவர் நல்லா பாடுறாரு அப்படின்னா அந்த சிங்கர் நல்லா பாடுறாரு அப்படின்னு நம்ம பாராட்டுறதை விட, அவர் உதித் நாராயணன் மாதிரி பாடுறாரு, எங்க உதித் நாராயணன் மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்லி அவரை பாட சொல்றதுங்கிறது அவரோட ஒரிஜினாலிட்டி போயிருது. இப்போ அஜய் கிருஷ்ணான்னு சூப்பர் சிங்கர் ஒருத்தர் இருக்காரு, அவர் உதித் நாராயணன் மாதிரி பாடுவாரு. அவர் வந்து சொந்தமா பாடுறதை யாருமே கேட்கறது இல்லை. அவரை வந்து உதித் நாராயணனோட டூப் ஆக்கி இவரையே லுக்க லைக் மாதிரி வாய்ஸ் லைக்கா மாத்தி அவரை காலி பண்ணிட்டாங்க. அவரோட ஒரிஜினாலிட்டியே போயிடுச்சு. இதுதான் மிகப்பெரிய ஒரு சோகம் அந்த கலைஞர்களுக்கு. இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்டா ஓபிஎஸ் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர், 3 முறை முதல்வராக இருந்தவர் ஏடிஎம்கேல, அவர் வந்து திமுக இணைஞ்சிருக்காரு. இன்று காலை 9:30 மணிக்கு, இதே மாதிரி ஒரு 27ஆம் தேதி 9:30 மணிக்கு தான் அவர் வந்து தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சாரு. பரபரப்பாக ஒரு தர்ம யுத்தம் போச்சு. அது முடிஞ்சு இப்ப வந்து அவர் ஏடிஎம்கேல இருந்து விலக்கப்பட்டார். துணை முதல்வராக இருந்தார், அதுக்கப்புறம் விலக்கப்பட்டார். விலக்கப்பட்டதுக்கு அப்புறமாக கடந்த 2-3 வருடங்களா போராட்டம் பண்ணாரு, திருப்பி எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் கட்சியை அப்படின்னு. அது நடக்கல. ஸோ இப்போ வந்து திமுக சேர்ந்திருக்காரு. இது வந்து என்னன்னா, அதாவது இவர் சேர்றதுனால திமுகவுக்கு பெரிய பலமா, ஏற்கனவே தான் திமுக தான் இவ்வளவு கூட்டணி இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இதுல ஒரு ராஜதந்திரம் என்னன்னா, இவரை வந்து வேற கட்சிக்கு, ஒரு உதாரணமா விஜய் கட்சிக்கு விடாம தடுத்ததே ஒரு ராஜதந்திரம் தானே. அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் சொன்னாரு, நாங்களும் எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம் இவர்கிட்ட, எடப்பாடியார்கிட்ட, ஆனா அவர் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, இதுக்கு மேல கெஞ்ச முடியாது. விஜய் கட்சிக்கு போலான்னா விஜய் சின்ன பையன், அவன் கட்சிக்கெல்லாம் போக முடியாது, அதனால நாங்க தாய் கழகமான திமுகட்டே வந்துட்டோம் அப்படின்னு அவர் இப்ப லேட்டஸ்டா ஒரு வாய்ஸ் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல சொன்னாரு, விஜய் சின்ன பையன்ட்டாரு, அவன் கட்சியில எல்லாம் நாங்க போய் சேர முடியாது அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே போன செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், அவங்களால இருக்கவே முடியல, திருப்பி பழையபடி ஏடிஎம்கே வரலாமா அப்படிங்கிற யோசனை கூட இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். ஓபிஎஸ் வந்து திமுக போய் சேர்ந்திருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலினை பார்த்து.